ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசிக்கிறாய்? வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சரியில்லையே. இந்த சூழ்நிலைகள் எப்பொழுது மாறும்? எப்பொழுது இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வருவேன் என்று யோசிக்கிறாயா? கூடிய விரைவிலேயே மீண்டு வருவாய். கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்தது எல்லாம் பயமான விஷயங்கள். அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நீ பயந்து கொண்டே இருக்கிறாய். நானோ உன்னிடம் சொல்வேன், எதையும் நினைத்து கலங்காதே, எல்லாம் மாறும் என்று. ஆனால் என்ன, நீ சின்ன பிள்ளை, உனக்கு எதுவும் சொன்னாலும் புரியாது. நான் ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் உனக்கு புரிந்து கொள்ளும் அளவுக்கு சக்திகள் கிடையாது. என்னிடமே நீ திரும்ப கேட்பாய், என்ன சாயி, என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று சொன்னீர்கள், ஆனால் நல்லது நடக்கவில்லையே என்று. ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்வேன். உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் உனக்கு ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் அது எப்படியாவது எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நான் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்று. உன்னை ஏமாற்றி, உன்னை கவலைப்படுத்தி, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய மன உளைச்சல்களை கூட வைத்து உன்னை எப்படி நான் ஏமாற்றுவேன்? எனக்கு எப்படிதான் மனம் வரும் அதற்கு? எனக்கு அதற்கெல்லாம் ஒரு பொழுதும் மனம் வராது. என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதும், என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இன்பம் என்ற ஒன்றை சுமப்பதையும் பார்க்கத்தான் நானும் ஆசைப்படுவேனே தவிர என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்க்க நான் ஒரு பொழுதும் ஆசைப்படுவது இல்லை. அதை நீங்கள் நன்றாகவே புரிந்து கொள்ளுங்கள். நாளுக்கு நாள் கவலைகளோடு இருக்கிறீர்கள், நாளுக்கு நாள் பிரச்சனைகளோடு இருக்கிறீர்கள். அந்த பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தும் கூடிய விரைவிலேயே மாற்றி அமைக்கப்படும். உன்னுடைய மனதில் இருக்கும் தோல்விகள் அனைத்திலும் நீ நிச்சயமாக உற்று பார்த்தாயானால் நீயே கேட்பாய், எப்படி சாய் இவ்வளவு பிரச்சனை இருந்தது, இதிலிருந்து என்னை எப்படியெல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு வந்தீர்கள் என்று கேட்பாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். உன்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் என்னிடம் உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பாரங்களும் குறைக்கப்படும். புரிகிறதா? நான் எந்த அளவுக்கு அமைதியோடும் தெளிவோடும் இருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் அமைதியோடு இருங்கள். வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மாறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. எல்லாம் நீ விரும்பிய விஷயங்களோ நடக்கும் நாளோ வந்துவிட்டது. திரும்ப திரும்ப நினைத்து ஏதாவது ஒன்றை நினைத்து கவலைப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நாட்கள் நெருங்கிவிட்ட பிறகு எதையாவது போட்டு நீங்கள் யோசித்தீர்கள், ஆனால் நீங்கள் செய்யும் விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தவறாகத்தான் போய் முடியுமே தவிர சரியான பாதை என்று உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் முடியாது. நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு எஜமான். நீங்கள் நினைக்கலாம், தெய்வமானது நம்மை சோதிக்கிறது என்றே வைத்துக்கொள், உங்களை திருத்துகிறது என்று வைத்துக்கொள்ள கூடாதா? இன்னும் நீ சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கிறாய். இதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று நினைக்க கூடாதா? ஆனால் இங்கு யாருமே அப்படி நினைப்பதே இல்லையே. எல்லா நிமிஷத்திலேயும் எல்லா நொடியிலேயும் கவலையோடு தானே இருக்கிறீர்கள். கவலைகளை முதலில் தூக்கி எறியுங்கள். எல்லா நிமிஷமும் பாரத்தை மட்டும் சுமந்து கொண்டே இருக்காதீர்கள். நீங்கள் தேடும் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்திடும். மகிழ்ச்சிகளோ மலர்ந்திடும். ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையோ சிறப்பானதாக அமைந்திடும். இதில் ஒரு பொழுதும் ஒரு நாளும் கவலை வேண்டாம். ஏதோ சில கர்ம வினை உன்னை துரத்தியதினால் சில விஷயங்கள் உனக்கு தெரியாமலேயே எதிர்மறையாக நடக்கிறது. ஆனால் அதெல்லாம் தற்காலிகமே.
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்று வந்து அமரும். இதில் எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு குழப்பமோ இல்லை. எல்லாமே எனக்கு தெரிந்துதான் நடக்கிறது. எதுவுமே எனக்கு தெரியாமல் நடக்கவே இல்லை. நீயே பார், சீக்கிரமாக பார், உன்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு அழகாக அற்புதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றுகிறேன் என்று. இந்த உலகத்தில் மாற்ற முடியாதது என்பது ஏதாவது இருக்கிறதா? இல்லை இந்த உலகத்தில் கிடைக்காதது என்று ஏதாவது ஒன்று இருக்கிறதா? இந்த உலகத்தில் கிடைக்காதது, நடக்காதது என்பது எதுவுமே அல்ல. எல்லாமே நடக்கும், எல்லாமே கிடைக்கும். தாய் தகப்பனும் மட்டும்தான் இங்கு கிடைக்க மாட்டார்களே தவிர மற்றபடி வேறு இங்கு எல்லாமே கிடைக்கும். சரிதானே நான் சொல்வது? புரிந்து கொண்டால் சரிதான். இங்கு எல்லாமே கிடைக்கும். மனதில் அமைதியை கூட நீங்கள் தான் இங்கு பெற வேண்டும். வெளியில் அல்ல, உங்களுக்குள் இருக்கும் அமைதியை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள முடியும். எங்கும் அதை போய் வாங்கக்கூட முடியாது. நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நல்லது செய்ய பிறந்திருக்கிறீர்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களால் மற்றவர்களுக்கு நடக்கப் போகிறது என்பதை நம்புங்கள். தீர்மானமாக நம்புங்கள். உங்களுக்கு பிடித்தது கண்டிப்பாக நடக்கும். யாரும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை யார் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று. ஆனால் ஒன்றுதான், உங்களுடைய வாழ்க்கையை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் தெய்வத்துடைய பிள்ளைகள். தெய்வத்துடைய பிள்ளைகள் என்றால் என்ன? ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளைகள். கூடிய விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கும், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ கலக்கத்தோடு இருக்கும் அனைத்து விஷயங்களும் மறைந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிடித்தது மாதிரியும் எல்லாமே உனக்கு அற்புதமாக கிடைப்பது மாதிரியும் எல்லா வேலைகளையும் செய்து விடுகிறேனே. நீயோ பெற்றுக்கொள். நீ பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருந்தால்தான் இந்த சாய்க்கு பெருமை. நீ பெருமை. என்னை நிச்சயமாக ஒன்று சொல்வேன். நீ கூடிய விரைவில் இந்த சாயை பெருமை கொள்ளும் வகையில் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய போகிறாய். நீ கேட்கலாம், என்ன சாயி, நானோ சாதித்தேன், என்னென்னமோ சொல்கிறீர்களே சாயி என்று. நீ பொறுமையாக இருந்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய சாதிக்க போகிறாய், நிறைய பெருமைப்படுத்த போகிறாய். இந்த சாயை நீ மனதார நான் சாயுடைய பிள்ளைதான் என்று சொல்லி பெருமைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை, நானே உன்னை பார்த்து பெருமைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை செய்யத்தான் போகிறாய். அதை நான் பார்க்கத்தான் போகிறேன். உன்னுடைய மனநிலைமைகள், உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எனக்கு புரியும். நீ எதையும் என்னிடம் சொல்லாதே. காலப்போக்கில் ஒவ்வொன்றும் மாற்றி அமைத்து தரப்படும். உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையில் வேகமாக செய்து கொடுக்கலாமோ அவ்வளவு வேகமாக செய்து கொடுத்து உன்னுடைய மனதை நான் அமைதிப்படுத்துகிறேன். நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். நம்முடைய வாழ்க்கையை நம்ம சாய் காப்பாற்றுவார். நமக்கான அப்பா இருக்கிறார். நம் ஒன்றும் இங்கு தனியாக இல்லை என்று நீங்கள் உங்களுக்குள் சொல்லி ஒரு ஆறுதலை கொடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இன்பமாக இருக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் என்ற ஒன்று ஒரு பொழுது கூட உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்காது. நான் ஏன் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் என்றால், இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பமே வராது என்று நான் ஏன் உறுதியாக சொல்கிறேன் என்றால், உன்னுடைய கர்ம வினையோ முடிந்து விட்டது. நல்ல நேரமும் உனக்கு துவங்கும் நேரம் வந்து விட்டது.
பார்த்தாலும் உன்னை என்ன சொன்னார்கள்? அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று. அவர்களே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவள் இப்படியெல்லாம் மாறிவிட்டாளே என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களோ கொட்ட ஆரம்பிக்க போகிறது. நன்மைகளோ மலரட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களோ கொட்டட்டும். நீ எதையெல்லாம் துளைத்துவிட்டு தவித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களும் தானாகவே உனக்கு கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். எதற்கெடுத்தாலும் குழப்பத்திலேயே இருந்தாய் அல்லவா? இதற்கு மேல் அந்த குழப்பங்கள் தவிப்புகள் எதுவுமே இல்லாமல் நீயாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையும் உனக்கு கிடைக்க போகிறது. நம்பிக்கை மட்டுமே ஒருவனுடைய வாழ்க்கையை மிக மிக சிறந்த ஒன்று. அந்த நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் இழந்து விடாதீர்கள். ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். கூடிய சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் என்ற ஒன்றை எடுத்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை உன்னை சந்தோஷப்படுத்துவேன். உனக்கு ஒன்று தெரியுமா? சந்தோஷம் என்ற ஒன்று என்னவென்று? சந்தோஷம் என்ற ஒன்று நிரந்தரமானது. கவலையாக இருக்கும் பொழுது கூட ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் சிரிப்பு வந்துவிடும். ஆனால் கவலையானது அப்படி அல்ல. அது வெறும் வந்து போகும் ஒரு சாதாரணம். அதனால் எல்லாம் மாறும். எப்பொழுதும் உன் கூட இருப்பேன். கவலை இல்லாமல் இருந்தால் நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொன்றும் உனக்கு தெரியும். அதனால் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு பொழுதும் உனக்காக நான் இருப்பேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து கொண்டு உன்னை அற்புதமாக வாழ வைப்பேன் என்று நம்பு. உனக்கு சதா சர்வகாலமும் நான் இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.